இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு எண்ணெய். குழம்புக்கு ஊற்றுறதுனால நம்ம இவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, லைட்டாக சீரகம், அப்புறம் வெந்தயம். ரொம்ப கருக விடக்கூடாது. வெந்தயம் வந்து அளவாக போடுங்க, இல்லாட்டி கசக்கும் அப்படியே. கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ என்னென்ன செய்யணும், இது இப்போ சின்ன வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதை போட போகிறேன். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து அயிலை மீன் குழம்பு செய்வது. சரிங்களா? அயிலை மீன் சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு வச்சு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இப்போ சிம்பிளாக தான் வைக்கிறேன், ஆனால் குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? வந்து சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கோம். நல்லா வதங்கணும், கருகவும் விடக்கூடாது. நல்லா காஃபி கலர் நிறத்துக்கு நல்லா வதங்கணும். வதங்கினா அது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி சண்டே யார் யார் வீட்டில் என்னென்ன நான்வெஜ் எடுத்துருக்கீங்கன்னு தெரியலை. எங்கள் வீட்டில் நாங்கள் அயிலை மீன் ஃபிஷ் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த ரெசிபி எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யார் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னோடய சேனல் மேலும் மேலும் வளரும். ஓகேவா? உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான், மக்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தெரியுதா என்னென்ன உங்களுக்கு? இன்னும் அரைப்பச்சையாக தான் இருக்குது. நல்லா வதங்கட்டும், டைம் ஆகும். இந்த இப்படி வதக்கிட்டே இருந்தாலுமே அது வேகமாக வதங்காது. ஓகேவா? இவங்க லைட்டாக வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். லைட்டாக கருகிற மாதிரி வருதா? அப்படி வரும்போது லைட்டாக திருப்பி விட்டுக்கணும். லைட்டாக ஏன்னா ஒரு சைடே நல்லா கருகிற மாதிரி வந்துடும். அதனால வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓரளவு இப்போ வதங்கிடுச்சு, நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்கள், ஓரளவு இப்போ ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ தக்காளி போடுவோம். தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு தக்காளி உங்களுக்கு எவ்வளவோ அவர் போட்டுக்கோங்க. ஓகேவா? தக்காளி வேகமாக வதங்காது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வச்சுருக்கேன். தக்காளி வேகமாக வதங்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? கல்லுப்பு இருக்குல்ல, இந்த கல்லுப்பை கொஞ்சோண்டு இவ்வளோ எடுத்துக்கோங்க. இது அப்படியே தக்காளி மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டீங்கன்னு வைங்களேன், தக்காளி வேகமாகவே வதங்கிடும். இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் வேகமாகவே வதங்கிடும். சரிங்களா? பார்த்தீங்களா? இது பாருங்கள், தக்காளி வேகமாக வதங்கிட்டு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேகமாகவே வதங்கிடும். அடுத்து வெள்ளைப்பூடை போட்டுருவோம்.
போட்டு நல்லா வதக்கிடும். சரிங்களா? போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டால் போதும். ரொம்ப போட வேணாம். நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். பாருங்கள், 1/2 ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் பொடி. எனக்கு போதும். நம்ம வீட்டு மசால் பொடி யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு, இல்லாட்டி மீன் குழம்பு பொடி கடையில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வீட்டில் இருக்க மசால் பொடி யூஸ் பண்ணி பாருங்கள், குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வீட்டில் இருக்க மசால் பொடி தான் போட போகிறேன். எப்போயுமே வீட்டில் இருக்க மசால் பொடி தான் போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டில் இருக்க மசால் பொடி இருக்குல்ல, அது இந்த வீட்டு பொடி. இது வந்து இப்போ நான் 1/2 ஸ்பூன் போட போகிறேன். 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட போகிறேன். சரிங்களா? அப்படியே வதக்கிடும். தண்ணி ஊற்றி வதக்கலாம். அப்படியே கொஞ்சம் வதக்கணும்னா அதில் இருக்க கொஞ்சம் பச்சை வாடை அதெல்லாம் அப்படியே இதாயிரும். ரொம்ப வதக்க வேணால் கருக ஆரம்பிச்சிடும். வீடியோ கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் செல் அவ்வளோதான் கேமரா இருக்குது, பிரைட்னஸ் அவ்வளோதான் இருக்குது. லைட்டாக வதக்கிட்டோமா, வதக்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா இந்த மீன் வந்து போட்டால் வேகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், நான் பத்தாது. போதும், நல்லா வேகணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து வதக்க கொஞ்சோண்டு உப்பு போட்டது வதக்கிறதுக்கு. அது போக குழம்புக்கு இதுவே அதிகம்தான், இவ்வளோ உப்பு சேர்ப்போம். போதும், வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமானால் தான் சாப்பிட முடியாது, கம்மியாக இருந்தால் கூட அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து வந்து இது நல்லா கொஞ்சம் கொதிக்கவும், இந்த புளி கரைசல் இருக்குல்ல, அதை கரைச்சி அதில் ஊற்றணும். குழம்பு நல்லா கொதிக்கணும். வேகமாக குழம்பு கொதிக்கணும்னு நம்ம என்ன செய்யணும், டக்குன்னு என்ன செய்யணும், ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடிடுவோம். அப்படியே ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடிட வேண்டியதான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த புளி கரைசலை கரைக்க போகிறோம். கரைச்சி அதில் ஊற்ற போகிறோம்.